ஓகே. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, சப்ளைன்ற ஒரு சாப்டர தான் பார்க்க போறோம். அ வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ வித்தவுட் சப்ளை தேர் இஸ் நோ ஜிஎஸ்டி. ஸோ சப்ளை இருந்தா தான் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஸோ தேர் இஸ் நோ சப்ளை, தேர் இஸ் நோ ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ இந்த சப்ளை தேர் இஸ் அ லாட் ஆஃப் செக்ஷன்ஸ் தே ஹேவ் மென்ஷன்ட் இன் சிஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ அதை பத்தி நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ என்னென்ன செக்ஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். So section 7 1 subsection A supply for consideration in business. அதாவது ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு கன்சிட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் டீ செல்லர், அவங்களுக்கு வந்து இது வந்து பிஸ்னஸ். ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் டீ டு த கஸ்டமர். ஸோ தே ஆர் பேவ்ட் சம் ருபீஸ் 10. ஸோ ஹியர் தட் இஸ் கால்ட் அஸ் சப்ளை. ஓகே. ஸோ ஹிண்ட் பார்த்தீங்கன்னா பெய்ட், tea seller doing as business. So here GST applies. Okay. So இதுதான் வந்து section 1A சொல்லியிருக்காங்க. Supply for consideration in business. Then section 7(1)AA அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா club members, அதாவது club 2 members அது வந்து டீம்டு சப்ளை சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சொசைட்டியில் அந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஜிம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜிம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் சொசைட்டி வந்து சார்ஜிங் பண்ணுறது மந்த்லி ஒரு 500 rupees. ஸோ ஹியர் திஸ் இஸ் கால்ட் அஸ் டீம்டு சப்ளை. ஸோ மெம்பர் அவங்கள வந்து கஸ்டமராக டீல் பண்ணுறாங்க. ஸோ ஹியர் ஜிஎஸ்டி அப்ளைஸ். ஸோ இந்த செக்ஷன் 7 என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு சினாரியோ வந்து சப்ளை வந்து இந்தந்த சினாரியோக்கு வந்து சப்ளை வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து டீ செல்லர் வந்து பிஸ்னஸ் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்காக அது பண்ணுறாரு. ஸோ அது வந்து பிஸ்னஸ். செகண்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா 7(1)A அவங்களோட மெம்பர்ஸ்க்கே வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் சப்ளை. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் வித் கன்சிட்ரேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் சைட் இன் இந்தியா நம்ம ஒரு ஒரு சர்வீஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் பர்சனல் யூஸ் ஆர் ஃபார் த பிஸ்னஸ் போத் அது வந்து என்னென்ன ஆகுது, சப்ளையாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஒய் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கிட்டார் கிளாஸ் யூஎஸ் டியூட்டர் கிட்ட வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, அதுக்காக பே பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸ் தான். ஸோ ஸ்டில் ஜிஎஸ்டி அப்ளைஸ். இது வந்து ஒரு சப்ளை. இம்போர்ட் ப்ளஸ் பேமெண்ட் ஈக்குவல் டு சப்ளை. பிஸ்னஸ் நாட் நீடட். ஓகேவா? ஃபார் இது வந்து அவங்களுக்கு வந்து பர்சனல் யூஸாகவும் இருக்கலாம் ஆர் ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கலாம். தட் இஸ் நாட் மச் நீடட். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் சப்ளை இது வந்து கன்சிடர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7(1)C, அதாவது இந்த 3 எக்ஸாம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கன்சிட்ரேஷன் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து டீ செல்லருக்கு வந்து ஒரு கன்சிட்ரேஷன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் சொசைட்டிக்கு ஒரு கன்சிட்ரேஷன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கும் ஒரு கன்சிட்ரேஷன் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வித்தவுட் கன்சிட்ரேஷன் ஸ்டில் தட் இஸ் டீம்ட் அஸ் சப்ளை. ஸோ அது என்னென்ன கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேரா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டிஸ்டிங்க் பர்சன். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரம்யாஸ் ஃபர்ம் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 2 பிரான்ச் இருக்குது. டெல்லியில் ஒரு பிரான்ச் இருக்குது, மும்பையில் ஒரு பிரான்ச் இருக்குது. நான் வந்து என்னோடய லேப்டாப் வந்து ஃப்ரம் டெல்லியிலேருந்து மும்பைக்கு வந்து நான் செட் பண்ணுறேன். பட் ஸ்டில் இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆகுது. ஈவன் வித்தவுட் கன்சிட்ரேஷன் மணி எடுக்கலனாலும் ஸ்டில் இதில் வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகேபிள் ஆகுது. ஸோ திஸ் இஸ் பேரா 1. ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டிஸ்டிங்க் பர்சன் ஈவன் தோ வித்தவுட் consideration. ஓகேங்களா? ஸோ branches of same entity, still this is called as supply. Then para 2 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பெர்மனெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் XYZ அவர் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காரு. அவருடைய அந்த ஷாப்பில் இருந்து ஒரு ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுறாரு, அவருடைய கசினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஈவன் இங்கே வந்து ஒரு கன்சிட்ரேஷன் கொடுக்கல, அந்த கசின் ஃப்ரீயாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கும் இது வந்து சப்ளைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது மிஸ்டர் XYZ அந்த அசெட் வந்து அவர் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு, அதை வந்து அவரோட கசினுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ஸ்டில் ஹியர் ஜிஎஸ்டி அப்ளைஸ். தென் பேரா 3 இந்த ஒரு ஈவெண்ட் எப்படின்னா, ஒரு கம்பெனி எம்ப்ளாயர் இருக்காங்க அண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு கம்பெனி எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு 80,000 வர்த்துள்ள ஒரு பைக் வந்து கொடுக்குறாங்க.
ஸோ அந்த கொடுக்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 50,000 கீழே இருந்தால் அது வந்து கிஃப்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபார் அபவ் த 50,000 அதுக்கு என்னென்னலாம் அமௌண்ட் அபவாக இருக்கோ 50,000 மேலே அது எல்லாத்துக்கும் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து 80,000 வர்த்துக்குள்ளே இருக்க ஒரு பைக் வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ 50க்கு வரைக்கும் டேக்ஸபிள் இல்லை. அபவ் ஃப்ரம் 50 அதாவது அந்த மீதி உள்ள 30Kக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆகுது. ஓகேவா? கிஃப்ட் அபவ் ₹50K டேக்ஸபிள் சப்ளை, அதாவது அந்த எக்ஸஸ்க்கு ஒன்லி. அடுத்து 4th பேரா பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டு ஏஜென்ட் டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோல்சேலர் இருக்காங்க, ஒரு ஏஜென்ட்டு அவங்களோட பிஹாஃப் ஆஃப் செல் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களோட குட்ஸை, அதாவது பேமெண்ட்டே இல்லாமல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டு ஏஜென்ட், அதாவது கன்சிட்ரேஷனே இல்லைனா கூட அது வந்து சப்ளையாக டீம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த 4 பேரா. இந்த 4 பேராலையும் பார்த்தீங்கன்னா கன்சிட்ரேஷனும் இல்லாட்டினாலும் அது வந்து சப்ளையாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகே. தென் 7(1)A அதாவது இப்போ இது வரைக்கும் இந்த 7(1)A 7(1)AA 7(1)B 7(1)C ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா சப்ளைன்னு சொல்லிட்டு என்னென்ன சுச்சுவேஷன்லாம் சப்ளைன்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா இதெல்லாம் நாட் அ சப்ளை அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சப்ளை பார்க்க போகிறோம். அண்ட் 7(1)Aல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சப்ளை, அதாவது கவர்மெண்ட் எதெல்லாம் வந்து குட்ஸ் எதெல்லாம் சர்வீசஸ் சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்கெடியூல் 2ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 7(1)A ஸ்கெடியூல் 2ல என்ன கொடுத்துருக்காங்களா எதெல்லாம் குட்ஸ் எதெல்லாம் சர்வீசஸ் சொல்லிட்டு அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு ஓனர் ஆஃப் த பில்டிங். ஓகேங்களா? அவர் வந்து அவருடைய பில்டிங்கை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு ஒரு மொபைல் ஷாப்க்காக. ஸோ இங்கே வந்து ஸ்கெடியூல் 2ல என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் பர் இந்த ஈவெண்ட்டுக்கு படி இதுக்கு பேர் வந்து சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்வீஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஸோ ரெண்டிங் வந்து ஈக்குவல் சர்வீசஸ் ஆஸ் பர் ஸ்கெடியூல் 2 சேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செக்ஷன் 7(1) வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போது செக்ஷன் 7(2) அண்ட் 7(3) பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன் 2ல என்னென்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து 7(1) பற்றி படித்தோம். ஸோ 7(1)ல என்னென்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சப்ளைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். எதெல்லாம் வந்து ஈவன் கன்சிடரேஷனே இல்லாட்டினாலும் அது வந்து சப்ளைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து சப்ளைனா அது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ரீசனாக இருக்கணும், அங்கே வந்து கன்சிடரேஷன் கொடுத்துருக்கணும். ஸோ அது இருந்தால் தான் வந்து சப்ளை. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் நாட் அ சப்ளை, ஈவன் வந்து பே பண்ணாலும் எதெல்லாம் வந்து நாட் அ சப்ளைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பே பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது, பட் இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன சொல்லுது நாட் அ சப்ளை சொல்லுது. அது என்னென்ன ஈவெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர். இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கானது பே பண்ணுறாங்க. இங்கே வந்து ஜிஎஸ்டி கிடையாது சொல்லிட்டு ஸ்கெடியூல் 2ல கவர்மெண்ட் வந்து சொல்லுது. ஓகேங்களா? இதுதான் வந்து 7(2)A நாட் அ சப்ளை ஆஸ் பர் ஸ்கெடியூல் 3. ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் 2 சொல்லிட்டு ஆஸ் பர் ஸ்கெடியூல் 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7(2)B கவர்மெண்ட் நோட்டிஃபைடு ஈக்குவல் டு நாட் சப்ளை, அதாவது கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் நோட்டிஃபை பண்ணுறாங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் சப்ளையாக கன்சிடர் பண்ணலைன்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாட் அ சப்ளை. ஸோ நாட் அ சப்ளைனா என்னது? ஜிஎஸ்டி வராது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன இது பார்த்தீங்கன்னா போலீஸோ இல்லை ஒரு ஜட்ஜோ அவங்களோட டியூட்டி செய்கிறாங்கன்னா அது வந்து சப்ளை கிடையாது. ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அட்டெண்டிங் த பார்லிமெண்ட் மீட்டிங் அதுவும் வந்து சப்ளை கிடையாது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கெலாம் ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதாவது எம்ப்ளாயர் ஒர்க்குக்கும் அண்ட் சில government duties, police, judge, MP, MLA, attending their parliament, they are doing their own duties. So இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குலாம் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது, there is no supply, so there is no need to apply for GST. ஓகேங்களா? அடுத்து வந்து செக்ஷன் 7(3) பார்க்க போகிறோம். செக்ஷன் 7(3)ல வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபர்தராக ஸ்கெடியூல் 3ல என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கெடியூல் 3ல பார்த்தீங்கன்னா மேபி ஃபர்தராக இப்போது ஒரு அமெண்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களா, நாளையிலேருந்து பிளட் டொனேஷன் சர்வீசஸ் வந்து நாட் அ சப்ளை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஹேவ் அ பவர் டு டிக்ளேர் மோர் நான் சப்ளைஸ். ஓகேங்களா? ஸோ சப்ளை வந்து செக்ஷன் 7(1)ஓட முடிஞ்சிடும். 7(2) 7(3 வந்து 7(2) பார்த்தீங்கன்னா நாட் அ சப்ளை. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்க்குலாம் நாட் அ சப்ளை. 7(3) கவர்மெண்ட் ஹேவ் அ பவர் டு ஆட் மோர் நான் சப்ளைஸ். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 7(1), 2 and 3. இப்போது நம்ம வந்து ஸ்கெடியூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்கெடியூல் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது எதில் சொல்லியிருக்கேன்? 7(1)C. ஓகேங்களா? 7(1)Cயில் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷனே இல்லைனாலும் அது வந்து சப்ளை தான் சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லுது. இது வந்து சப்ளை. கவர்மெண்ட் வந்து சொல்லுது. ஸோ அது என்னென்ன டிரான்சாக்ஷன் நம்ம 4 பேரா பார்த்தோம்ல, பேரா 1, பேரா 2, பேரா 3, பேரா 4 ஆஸ் பர் செக்ஷன் 7(1) சப்செக்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர், ஏஜென்ட் ட்ரான்சாக்ஷன், பிஸ்னஸ் அசெட் ட்ரான்ஸ்ஃபர், கிஃப்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சிட்ரேஷனே இல்லைனாலும் அது வந்து என்னது சப்ளைன்ட்டு தான் கவர்மெண்ட் வந்து சொல்லுது ஆஸ் பர் ஸ்கெடியூல் 1. ஓகேங்களா? ஆஸ் பர் ஸ்கெடியூல் 2 இதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. கிளாஸிஃபிகேஷன்னா எதெல்லாம் வந்து குட்ஸ், எதெல்லாம் வந்து சர்வீசஸ். இது என்ன செக்ஷனில் பார்த்து செக்ஷன் 7(1)(a) இந்த செக்ஷனில் பார்த்தோம். ஆஸ் பர் ஸ்கெடியூல் ஸ்கெடியூல் 2 7(1) ரீட் வித் ஸ்கெடியூல் 2. ஓகேங்களா? எதெல்லாம் குட்ஸ், எதெல்லாம் சர்வீசஸ் சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் வந்து சர்வீஸ், ஜாப் ஒர்க் வந்து சர்வீஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட் வந்து குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நாட் சப்ளை, எதெல்லாம் வந்து சப்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்தோம் செக்ஷன் 7(2). ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நாட் அ சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயி சர்வீசஸ், எம்எல்ஏ ரூல்ஸ், ஃபர்னரல் சர்வீசஸ், லேண்ட் ஆஃப் பில்டிங் ஆர் சேல், ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் எக்ஸப்ட் லாட்ரி. ஸோ இதுதான் இந்த ஸ்கெடியூலில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து செக்ஷன்ஸும் அதில் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செக்ஷன்ஸ் ரீட் வித் schedules. Okay, that's it. So if you have any doubts or if you have any clarification regarding that, let me know on the comments. Thank you. That's it for the day.